Hi, this is a Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்கு சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் உங்களுடைய மொபைலில் உடனுக்குடன் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகும். நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக சட்டம் வந்து மக்கள் தெரிந்து கொள்வார்கள். ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேஸ் போடுறோம்னா அந்த கேஸ் லாஸ் தெரியும், சட்டம் தெரியும். முழுமையாக பார்க்கணும். இல்லை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான விதத்தில் வந்து தெரிய வராது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். அதனால் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் அப்படின்னு. இன்றைக்கி வந்து தூத்துக்குடி நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து மருத்துவ செலவு வந்து கொடுக்க வந்து மறுத்து விட்டது. ஒருவருக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. அந்த இன்சூரன்ஸ் மூலமாக வந்து அவர் மருத்துவமனைக்கு போய் மருத்துவ சிகிச்சைலாம் பெற்றிருக்கிறாரு. அதில் செலவான தொகையை வந்து திருப்பி கேட்டிருக்காரு. அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து மறுத்து விட்டது. நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சிகிச்சை பெற்றவர்களுக்கு வந்து தொகையை தர வந்து மறுத்த இன்சூரன்ஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி வந்து என்ன கேஸ் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒருத்தர் காப்பீடு எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது அது மருத்துவ செலவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதோடைய பலனை வந்து அவங்க அடைக்கணும். ஏன்னா அவங்க ப்ரீமியம் வந்து பே பண்ணுவாங்க. அந்த ப்ரீமியம் பே பண்ணுறதுனால அது கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதும் உண்மையானது. இதில் வந்து உத்தரவு என்ன பிறப்பித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி நுகர்வோர் நீதிமன்றம் வந்து ரூபாய் 6,21,904 வந்து இன்சூரன்ஸ் யார் எடுத்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு வந்து உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள். இதை பார்க்கலாம். இது என்ன கேஸ் அப்படிங்கிறது. இது வந்து சேவை குறைபாடு காரணமாக பாதிக்கப்பட்ட நுகர்வோருக்கு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து ரூபாய் வந்து 6,21,904 வந்து வழங்க வேண்டும் என தூத்துக்குடி நுகர்வோர் நீதிமன்றம் வந்து நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து உத்தரவிட்டது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது என்ன வழக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தூத்துக்குடியை சேர்ந்தவர் வந்து ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் எழிலரசன். இவர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பாலிசி வந்து எடுத்திருக்காரு. இந்த பாலிசியில் வந்து அவரது குடும்பத்தினரையும் சேர்த்து காப்பீடு செய்து உள்ளார். இவரது கணவர் வந்து அரிய நாயகம் என்பவர் வந்து தனக்கு இதய வலி ஏற்பட்டதால் பார்த்தீங்க அப்படின்னா தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை மேற்கொண்டார். பின்னர் வந்து தனது உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டதால் வந்து சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுள்ளார். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்திடம் வந்து காப்பீடு செய்ததன் காரணமாக பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து சரியான காரணங்களை கூறாமல் சிகிச்சைக்காக செலுத்தப்பட்ட பணத்தை தர மறுத்துள்ளார். மேலும் அவரது காப்பீட்டையும் ரத்து செய்துள்ளது இன்சூரன்ஸ் நிறுவனம். ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரு, காப்பீட்டு ரத்து செஞ்சுருக்காங்க. இவர்களுக்கும் அவர் வந்து பணம் பே பண்ணதுக்கப்புறம் பில்ஸ்லாம் வாங்கி சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வந்து கிளைம் பண்ணி பணம் வந்து கேட்குறாரு. கேஷ்லெஸ் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதை கண்ட புகார்தாரர் வந்து தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் மன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார். வழக்கை விசாரித்த நம்மளுடைய நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் வந்து சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரும், உறுப்பினர்கள் வந்து சங்கர், நமச்சிவாயம் அப்படிங்கிறவங்க, இவங்க 3 பேரும் வந்து இந்த குறைதீர் ஆணையத்தில் வந்து நீதி வழங்குறவங்க.
ஆகியோர் வந்து ரத்து செய்யப்பட்ட பாலிசியை வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா புதுப்பித்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. ஏன்னா எதுக்காக ரத்து செஞ்சீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லலை. ரத்து செய்வதற்கு காரணம் கிடையாது, அவர் வந்து ப்ரீமியம் பே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுகிறது. பாலிசியை மீண்டும், அதாவது ரத்து செஞ்ச பாலிசியை வந்து மீண்டும் வந்து நீங்கள் வந்து புதுப்பித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் வந்து உத்தரவில் வந்து சொல்லப்படுகிறது. சிகிச்சைக்கு செலுத்தப்பட்ட மருத்துவ செலவு தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் வந்து 5,61,904 ரூபாய் வந்து செலவாகிருக்கு. அந்த ரூபாயையும் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காப்பீட்டு நிறுவனம், அதாவது இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவு வந்து தூத்துக்குடி நுகர்வோர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்குது. சேவை குறைபாடு, டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் மற்றும் மன உளைச்சல், மென்டல் அகானி, இதுக்கு வந்து நஷ்ட ஈடு வந்து தொகை வந்து ரூபாய் 50,000 வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லியும் வந்து நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்காங்க. வழக்கு செலவு தொகையாக பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து 10,000ஆக மொத்தம் வந்து ரூபாய் 6,21,904 வந்து 6 வார காலத்திற்குள் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு வந்து பிறப்பிக்காங்க. அப்படி இந்த உத்தரவை வந்து கீழ்ப்படிய மறுத்தால் என்ன செய்யப்படும் அப்படின்னா, அந்த இல்லை என்றால் என்ன செய்வாங்கன்னா, அத்தொகையை வந்து செலுத்தும் தேதி வரை பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் 9% வட்டியுடன் வந்து வழங்க வேண்டும்னு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. அதாவது உத்தரவை வந்து மதிக்காமல், உத்தரவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இன்சூரன்ஸ் வந்து செயல்பட்டது அப்படின்னா உத்தரவு போட்ட நாளில் இருந்து 9% வட்டியோடு சேர்த்து வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் வந்து 6,21,904 ரூபாய் வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாரு, அவர் வந்து ப்ரீமியம் பே பண்ணியிருக்கிறாரு, அப்புறம் வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாரு, பணத்தை மருத்துவமனையில் பே பண்ணி பில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இன்சூரன்ஸ் வந்து பணம் தர மறுத்து அவருடைய காப்பீட்டையும் ரத்து செய்யுது. அது வந்து குறைபாடு அப்படிங்கிறது அதெல்லாம் வருது. அவருக்கு மன உளைச்சல் வருது. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு, அதாவது தூத்துக்குடி நுகர்வோர் நீதிமன்றம், அவர் தூத்துக்குடியில் உள்ளவர் அப்படிங்கிறனால அங்கே வந்து தாக்கல் பண்ணுகிறார். சிகிச்சை வந்து சென்னையில் வந்து ஆப்ரேஷன் வந்து இதய ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காரு. தூத்துக்குடியில் வந்து அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறனால தூத்துக்குடியில் ஃபைல் பண்ணி வழக்கில் வென்று 6,21,904 ரூபாய் வந்து பணத்தை வந்து கட்ட சொல்லி வந்து தூத்துக்குடி நுகர்வோர் நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நிறைய இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் நாங்கள் இந்த டேர்ம்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸ் இருக்குது, எங்களுடைய டேர்ம்ஸ் படி தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த டேர்ம்ஸ் வந்து சட்டத்துக்கு முரண்பாடாக இருந்ததுன்னா அந்த டேர்ம்ஸ் வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு தெரிவித்து விடுறோம். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிங்க. கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் வந்து எப்படிலாம் வந்து பணத்தை குறைக்க முடியுமோ அப்படிலாம் குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை அவங்கள பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையே. இது ஒரு தவறான செயல் அப்படிங்கிறதுனால வந்து இவர் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வெற்றி பெற்று வந்து அந்த பணத்தை வந்து மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கு வந்து இழப்பீடாக வந்து ஒரு 60,000 ரூபாவும் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளோ பணம் வர வேண்டுமோ அந்த பணத்தையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல் வந்து வேல்யூ அப்டேட்ஸ், லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ், குரூப்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள். முழு வீடியோவை பாருங்கள், சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.